இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவை விட்டு குடும்பமாக வெளியேறும் மக்கள். இதுவரை 2.5 லட்சம் பேர் வெளியேறியிருப்பதாக ஐநா தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து சென்னையில் பேரணி. திருமாவளவன், ஜவாஹிருல்லா, வெற்றிமாறன், சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் பாலஸ்தீன துண்டு அணிந்து பங்கேற்பு. பாலஸ்தீன மக்கள் போர் வெல்லட்டும் 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 மலரட்டும் 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 பாலஸ்தீனம் மலரட்டும் பாலஸ்தீனம் மலரட்டும் பாலஸ்தீனர்கள் சிந்தும் ரத்தம். வேலூர் காவலர் பயிற்சி பள்ளிக்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படுவதாக முதல்வர் அறிவிப்பு. மண்மானம் காக்க புயலென புறப்பட்ட வீரத்தாய் வேலு நாச்சியார் என முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம். நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் திட்டமிடப்பட்டிருந்த பரப்புரை அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளுக்கு மாற்றம். விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள திருவாரூரில் நாளை மின்தடை இல்லை. வழக்கமான பராமரிப்பு பணி நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக மின்வாரியம் அறிவிப்பு. விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம், பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நாளை நாகை, திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு தாவேக அறிவுரை. தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றமா? வரும் 27ஆம் தேதி வடசென்னை, திருவள்ளூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதே தேதியில் நாமக்கல்லில் அனுமதி கோரி மனு. உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைத்துறையினர், அரசியல் கட்சியினர் இறுதி அஞ்சலி. சென்னை வளசரவாக்கம் மின் மயானத்தில் உடல் தகனம். மாதவரம், புழல், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை. ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெலங்கானாவில் கனமழையால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் பாதுகாப்பாக மீட்பு.
கேரள மாநிலம் வயநாட்டுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி திடீர் பயணம். சாலையோரம் நின்ற மாணவர்களை பார்த்ததும் காரில் இருந்து இறங்கிச் சென்று உரையாடிய ராகுல், பிரியங்கா. மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் கல்வித்தரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஏழை மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். உதகை, கொடைக்கானலை போன்று வால்பாறையிலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே நாடோடி பழங்குடியின மாணவனை தாக்கிய தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு. தலைமறைவான நபரை தேடும் காவல்துறை. நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என செபி அறிவிப்பு. ஏற்றத்துடன் வர்த்தகமான அதானி குழும பங்குகள். மும்பையில் iPhone 17 மாடலை வாங்க காத்திருந்தவர்கள் இடையே கைகலப்பு. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் தடுத்து நிறுத்திய பாதுகாவலர்கள். வெள்ள பாதிப்பால் ஜம்மு காஷ்மீரில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் ஆப்பிள் பழங்களை அனுப்ப முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. அழுகிய ஆப்பிள்களை வீதியில் வீசிச் செல்லும் அவலம்.